சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமில நிலைன்னுவாங்க. அது வந்து 7.30 இருக்குது. அது சரியான அளவு தான் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப அமிலமாகவும் இல்லை, நீர் கரெக்டான லெவலில் இருக்குது அப்படின்றாங்க. உப்பு கரையும் உப்புகள் தான் அதிகம் அப்படின்னு இருக்காங்க. எப்படி மண்ணில் எப்படி உப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சோ அதே மாதிரி தண்ணியிலையும் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நல்ல நிலையை ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்கணும்னு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு 10 இருக்குது. அப்போ அவ்வளோ உப்புகள் அதிகமாக இருக்குது மண்ணில். மற்றபடி இந்த கார்போனேட்டு, பைகார்பனேட், குளோரைடு, சல்ஃபேட்டு இதெல்லாம் வந்து கரெக்டான அளவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் சரியான இந்த உப்புகளோட நிலைமையினால அதனால இதுவும் பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. இதோட இது நேராக நம்ம பயிர் போகும்போது அதோட இதுவும் குறையுது அப்படின்றாங்க. மற்றபடி சோடியம், பொட்டாசியம், இந்த நுண்ணூட்டம் அதெல்லாமே இதாக தான் இருக்குன்றாங்க. இதில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணி வகை என்ன சொல்கிறாங்கன்னா மெக்னீசியம் குளோரைடு தண்ணியாக உங்கள் தண்ணியோட வகை வந்து அப்படி தான் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் கரையும் தன்மை உள்ள சோடியம் வந்து 10.44% இருக்குது அப்படின்றாங்க. இதுலேருந்து என்ன உங்களுக்கு பரிந்துரை அவங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, இதில் வந்து உங்கள் உப்பு தண்ணி தான் அப்படின்றனால இந்த தென்னை, மிளகாய், ராகி, மாதுளை, புளி, கொய்யா, சப்போட்டா, நெல்லி இந்த மாதிரி இதெல்லாம் போட சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாசன நீரோட நுண்ணூட்டங்களும் சேர்த்து போட சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு இந்த குளோரைடு, சல்ஃபேட்டு, சுண்ணாம்பு அதுகளோட அளவும் கம்மியாக தான் இருக்குது. அதனால நுண்ணூட்டமும் சேர்த்து போடும்போது பாசனமும் ஒரு முறை கொடுத்தா உங்கள் வயலுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிர்கள் எல்லாமே போடலாம், உப்புத்தன்மை தாங்கி வளரும். மாதுளை, புளி, கொய்யா, சப்போட்டா, நெல்லி, சூரியகாந்தி இந்த பயிரெல்லாம், மிளகாய் இடையில போடலாம். நினச்சா மாதுளை போடலாம், கொய்யா சப்போட்டாலாம் போட்டிங்கன்னா நல்லபடியாக ஈடு. தென்னையோட ஒரு ஓரமாக இப்போ தென்னை போட்டிருக்கீங்க, அது சரியான இது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ தென்னை போட்டது சரிதான், அதோட மற்றதையும் இந்த மாதிரி ஏதாவது நடுவில் போட்டிங்கன்னா